ஆளுமீக அரசு பணியின் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் PMS தாவூத். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, கடந்த 25/3/2025 அன்னைக்கு நமது மக்களவையில், அதாவது பார்லிமெண்ட்டினுடைய லோக்சபாவில் ஒரு மசோதா கொண்டு வந்துட்டாங்க. என்னன்னா, 7வது பே கமிஷன் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு 8வது பே கமிஷனுடைய பெனிஃபிட்டு கிடையாது, பணப்பலன் கிடைக்காதுன்ட்டாங்க. அது அப்புறம் இன்னொன்று சொல்லியிருக்காங்க, அது 8வது சம்பள கமிஷனில் உள்ளவங்களுக்கு பணப்பலன் கிடைக்கும்ன்றாங்க. இதில் என்னன்னா, பே கமிஷன் என்பதே வாழ்வாதாரத்தை ஒரு தளத்திலிருந்து மற்றொரு தளத்துக்கு எடுத்து செல்வது தான். அப்படி இருக்கும்போது அங்கே எம்ப்ளாயீஸுக்கு மட்டும்தான் உண்டு 8வது பே கமிஷன், பென்ஷனுக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன முக்கியமாக பார்க்கணும்னா, பென்ஷன் இந்த பழைய பென்ஷன் சொல்கிறோமே, இந்த பென்ஷன் ஆக்டு 1871 அதன் மூலம் அமலுக்கு வந்தது தான் அந்த பழைய பென்ஷன் சொல்லக்கூடிய டிஃபைன்டு பெனிஃபிட் பென்ஷன். 154 வருஷம் ஆச்சு. 154 வருஷமாக இந்த மாதிரி நம்ம பலனடைஞ்சோமானா இல்லை. 5வது பே கமிஷன் வந்தது, அளப்பரிய சலுகைகளை தந்தது. என்னன்னு கேட்டிங்கன்னா, பென்ஷனுக்கு சீலிங் இருந்தது. இப்போ கூட கேட்பீங்க, இப்போ 2 லட்ச ரூபா சம்பளம்னா 1.5 லட்ச ரூபா தானே பென்ஷன். அந்த சீலிங் இல்லை. அதிகபட்ச பென்ஷன் எதுவாக இருந்தாலும் பென்ஷனுக்குன்னு ஒரு சீலிங் இருந்தது. அதே போல் பென்ஷனுக்கு இந்த ஊழியர்களுக்கு உள்ள மாதிரி டிஏ இல்லை, அதுவும் கொடுத்தது சலுகை. அதாவது சீலிங்கை நீக்கினது, டிஏ கொடுத்தது. அதே போல் ஃபேமிலி பென்ஷன் எப்படி இருந்ததுன்னா, 15%, 20%, 30% இருந்துச்சு. சம்பளம் கூட வாங்கினா 15%, குறைச்சலாக வாங்கினா 30% அப்படி இருந்துச்சு. ஃபேமிலி பென்ஷனுக்கு இந்த சீலிங்கும் எடுத்துகிட்டு, கிராஜுவேட்டிக்கு அப்போலாம் டிஏ சேர்க்கலை. அப்போ டிஏ சேர்க்க சொன்னது 5வது பே கமிஷன் தான். கம்யூட்டேஷனை 40% ஆக்குனது 5வது பே கமிஷன் தான். அதையெல்லாம் விட தலையாய ஒரு சலுகை தந்தது அந்த 5வது பே கமிஷன் தான். என்ன சொன்னாங்கன்னா, இனி எப்போ ரிட்டையர் ஆனாலும் 1/1/1986 முன்னே உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, இன்னை தேதியில் அந்த பதவிக்கு என்ன சம்பளமோ அந்த சம்பளத்தில் பாதியை கொடுங்கன்னு சொன்ன சம்பள கமிஷன் 5வது பே கமிஷன் தான். அதன் பிரகாரம் தான் நம்ம இன்னி வரைக்கும் என்ன பண்ணிகிட்ருக்கோம், பென்ஷன் பலன் பெற்றுட்ருக்கோம். அதுக்கு இந்த 8வது பே கமிஷன் முற்றுப்புள்ளி வைக்க போகுது. அதனுடைய இழப்பு என்ன, அதனுடைய விவரம் என்னன்னு நம்ம பார்த்துருவோம். நம்ம என்ன சொன்னோம், 5வது பே கமிஷனில் பெற்ற அப்டேஷன் ஆஃப் பென்ஷன், அதாவது ஒவ்வொரு பே கமிஷனுக்கும் அந்த பே கமிஷனில் அந்த பதவிக்கு என்ன சம்பளமோ அதில் பாதியை கொடுக்கணும். அல்லது அவர் என்ன கடைசியாக சம்பளம் பென்ஷன் வாங்கினாரோ அந்த பென்ஷனை அந்த பே கமிஷனுக்குள்ளேயே ஃபிட்மெண்ட் ஃபேக்டர்னால பெருக்கணும். இதில் எது அதிகமோ அதை அவற்றை கொடுக்கணும். சரிதானா? இதுதான் அந்த கண்டிஷன். அந்த கண்டிஷனை வர்ற 1/1/2026 அப்புறம் வரப்போகிற பே கமிஷனில் நீக்க போகிறதாக முதல்ல மாநிலங்களில் அனுப்பிச்சு, நேற்றோ என்னவாயிடுச்சு, மக்கள் மாநிலங்களவிலையும் அது ஆகிட்டு. ஆக இனி எது சட்டமாகிடும், சட்ட வடிவம் பெற்றுவிடும். நமக்கு பென்ஷனர்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, அது உதாரணம் என்னங்கிறத பார்த்துருவோம். இப்போது கடைசியாக பெற்ற பேசிக் பே ஒருத்தருக்கு 25,000, 30 வருஷம் சர்வீஸ். கடைசியாக பெற்ற பேசிக் எல்பிடி லாஸ்ட் பேட்ரான் என்ன 25,000, பணி 30 ஆண்டு. ஓய்வு நாள் எப்போ பண்ணுறாரு, 31/1/2015. அதாவது 6வது பே கமிஷன் காலத்தில் ரிட்டையர் ஆகிறார் அவர். 6வது பே கமிஷன் என்பது 1/1/2006 ஆரம்பித்து 31/12/2015 வரைக்கும் இவர் 6வது பே கமிஷனில் ரிட்டையர் ஆகிறாரு. சம்பளம் எவ்வளவு, 30/11/2015 அவர் அவர் 25,000 வாங்கினார். 31/12/2015 பென்ஷன், இதில் பாதி 12,500 ஆகிப்போச்சா. 1/1/2016 7வது பே கமிஷன். 7வது பே கமிஷனில் ஃபிட்மெண்ட் என்ன சொன்னாங்க, 2.57னாங்க. 7வது பே கமிஷன் ஃபிட்மெண்ட்டு பென்ஷனருக்கும் 2.57 தான், அந்த சம்பளம் வாங்குறவங்களுக்கும் 2.57 தான். அதன் பிரகாரம் 2.57 பெருக்கினால் வரக்கூடிய புதிய பென்ஷன் 32,125. உதாரணமாக இந்த தேதியில் 30/11/2015 25,000 வாங்கிட்டு இருந்த ஒரு தாசில்தார் என்ன வாங்குவார், 32,125 வாங்குவார். இப்போ 12,500 வாங்கினவர் இந்த பே கமிஷனில் எவ்வளோ வாங்கிட்டு இருப்பார், 7வது பே கமிஷனில் 32,125 வாங்கிட்டு இருப்பார். சரி, இது அப்டேஷன் பென்ஷனுக்கு ஆகிட்டு. பேக்கு எப்படி அப்டேஷன் பார்ப்போம். அதே சம்பளம் தான், அதே 25,000 தான் வாங்குறாரு. அவர் ரிட்டையர் அவர் எப்போ, 7வது பே கமிஷனுடைய துவக்க மாதத்தில், அதாவது 7வது பே கமிஷன் 1/1/2016 வருது. அவர் 31/1/2014 ரிட்டையர் ஆகிறார். அப்போது 1/1/2014 அவர் சம்பளம் நிர்ணயம் ஆகுது. எவ்வளவு,
அவர் வாங்கினது 27,000 தானே, அவருக்கு 2.57 போகிறாங்க. 2.57 ஃபிக்ஸ் பண்ணிட்டு வச்சு அவங்களுக்கு சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ வருது சம்பளம்? 64,250. நல்லா கேட்டுங்க. இதில் 12,500க்கு 2.57 கொடுத்து பென்ஷன் 31,125. இவருக்கு சம்பளம் 64,250 பண்ணுறாங்க. இதில் பாதி தானே பென்ஷன். அப்போ 1/2/2016 அன்றைக்கி ஒரு பென்ஷனு 64,250 2ஆல் வகுத்தால் 32,125. ஆக ஒரே சம்பளத்தில் பே கமிஷனுக்கு ஒரு மாதம் முன்னால் ரிட்டையர் ஆனவருக்கும் பே கமிஷனுக்கு ஒரு மாதம் பின்னால் ஆனவருக்கும் அதே தான் பென்ஷன். இதுக்கு பேர் தான் அப்டேஷன் ஆஃப் பென்ஷனுங்கிறது. அப்டேஷன் ஆஃப் பென்ஷனுங்கிறது ஒரு பே கமிஷனுக்கும் அதே மாதிரியான ட்ரீட்மெண்ட் தான் இது. இந்த சலுகை வந்து 31/12/2025 நம்மை விட்டு போக போகிறது. இனி வரக்கூடியவர்களுக்கு இந்த சலுகை கிடையாதுன்னு அறிவிச்சிட்டாங்க. சட்டமாயிட்டு இனி எப்படி போகுதுன்னு இனிமேல் தான் பார்க்கணும். இதன் மூலம் அதாவது 5வது பே கமிஷன் உள்ளவங்களும் இப்போ இருப்பாங்க, 6வது பே கமிஷன் உள்ளவங்களும் இருப்பாங்க, 7வது பே கமிஷன் இருப்பாங்க. 7வது பே கமிஷனில் 31/12/2025 வரைக்கும் இன்னும் 9 மாதம் வரைக்கும் ரிட்டையர் ஆகிறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு இதான் நிலவரம். அவங்களுக்கும் இதான் நிலவரம் தான். இன்றைய ஊழியர் நாளைய பென்ஷனுங்கிறத மறந்துடக்கூடாது. அதை வச்சு தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து 8வது பே கமிஷன் 1/1/2026 வரப்போகுது. இப்போ இந்த சட்ட பிரகாரம் இப்போது வரப்போகக்கூடிய சட்டத்தை அது 1/1/2000 அதுவும் கூட 1/1/2026 தான் எஃப்ஐடி கொடுப்போமாங்கிறது நாங்கள் சொல்ல மாட்டோம், அதுக்கு நாங்களாக சொல்கிறதான்னு சொல்லிட்டு அதையும் சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம 1/1/2026 வரதா பாசிட்டிவாக எடுத்துக்கிடுவோம். இப்போ ஒருத்தர் வந்து 30/11/2025 ரிட்டையர் ஆகுறாரு. அவருடைய சம்பளம் எவ்வளோ? 60,000 லாஸ்ட்டு பேட்ரான் 60,000, பணி 30 வருஷம் பண்ணியிருக்காரு. அவர் ரிட்டையர் ஆகுறதே 30/11/2025. ஆக கடைசியாக சம்பளத்தில் 50% தானே பென்ஷனு. அவர் வாங்குகிற பென்ஷன் 30,000. சரிதானா? இந்த 1/1/2026 பே கமிஷன் ஃபிட்மெண்ட் கிடைத்தால் நாம் எதிர்பார்க்கிற ஃபிட்மெண்ட் வந்து பே கமிஷன் ஃபிட்மெண்ட் வந்து 1.86. அப்போது ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? அதே போல் 30,000 1.86 பெருக்கினால் நமக்கு கிடைக்கக்கூடிய 85 பென்ஷன் வந்து 55,800 இருக்கும். ஆனால் நாங்கள் வந்து தரலேன்னு சொல்லிட்டு சட்டம் ஏற்றிட்டாங்க. அதனால் என்ன ஆகும்? இந்த 30,000 தான் இனி இந்த வாழ்நாள் முழுக்கும் எதில் இருப்போம்? இந்த 30,000 தான் இருப்போம். அடுத்தடுத்த பே கமிஷனில் இப்போ இந்த தேதியில் ரிட்டையர் ஆகிறவங்க கூட 30 வருஷம் உயிரோடு இருந்தாலும் 3 பே கமிஷன் வரதா வச்சுக்குவோம். அவருடைய பென்ஷன் இவ்வளவு தான். 3 பே கமிஷன் வந்தாலும் 30,000 தான். இப்போ இன்னைக்கு தேதியில் ரிட்டையர் ஆகிறோம்னு வச்சுங்க, அவருக்கு என்ன பண்ணுறோம்? 1/1/2026 பென்ஷன் என்னவாக இருக்கும்? 30,000 தான் இருக்கும். அதான் நான் சொல்லிட்டேன், இன்னும் 30 வருஷம் ஆனாலும் அதே தான் பென்ஷனாக இருக்கும்னு. அந்த இடத்துல டிஏ என்னவாக இருக்கும்? 61%. இப்போ டிஏ 55% இருக்குது. அந்த தேதியில், அதாவது இந்த 2 தவணை இருக்குது இல்லையா, அதனால் அந்த தேதியில் என்னவாக இருக்கும்? 61% இருக்கும். கடந்த பே கமிஷன் சொல்லும்போது ஒரு 4% 5% கூடவா இருக்கலாம். அது இம்மெட்டீரியல். அது வந்து நான் ஒரு உதாரணத்தை தான் நான் சொல்கிறேன். அது ஒரு 4% 3% கூட இருக்கலாம். இருந்தாலும் இப்போதைக்கு 61% நான் வச்சு போடுறேன். 30,000 என்ன பண்ணுறேன்? 61% போட்டால் 18,300. எவ்வளோ கிடைக்கிது அவருக்கு? 48,300. இந்த சட்டம் வந்ததனால் அவர் 55,800 பெற வேண்டியவர் பெறக்கூடிய பென்ஷன் ப்ளஸ் டிஏ எவ்வளவு? 48,300. நான் சொல்லியிருக்கோம் 1/1/2026 டிஏ இருக்காது. இதே சம்பளத்தோட 60,000 30/11/2025 ரிட்டையர் ஆகாமல் 31/2026 ரிட்டையர் ஆகணும்னு வச்சுங்க, அவருக்கு 1/1/2026 சம்பளம் நிர்ணயம் ஆகும். எவ்வளவு? 60,000 × 1.86 பெருக்கணும்னா நம்ம உத்தேசமானது தான். இதை விட குறையாதுங்கிற நம்பிக்கை. அதனால் இதை நான் போட்டுட்ருக்கேன். 1,11,600 அவர் சம்பளமாக இருக்கும். ஆக 1,11,600 அவருக்கு 1/1/2026 சம்பளமாக இருந்தால் 1/2/2026 பென்ஷன். ஏன்னா ரிட்டையர்மெண்ட்டு 31 அப்போ 1/2/2026 பென்ஷன் என்னவாக இருக்கும்? 1,11,600/2 = 55,800. ஆக இழப்பு எவ்வளவு? இது 48,300, அது 55,800. 55,800 48,300 கழிச்சா இழப்பு 7,500. மாதம் தன்னுடைய உயிர் வாழ்நாள் காலம் வரைக்கும் இந்த இழப்பு இன்னும் அதிகமாகிட்டே தான் போகும், குறையாது. ஆனால் ஸ்டெப்அப் பண்ணியிருந்தாங்கன்னா, அப்டேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா இதே மாதிரி கிடச்சிக்கிட்டே இருக்கும். அப்டேஷன் பண்ணலை என்ன இப்போது இது. அதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உள்ள 8வது பே கமிஷனில் வர்றப்போகிறவங்களுக்கு பென்ஷனருக்கு இந்த பெனிஃபிட் உண்டுங்கிறாங்க. அது தவறான வார்த்தை என்று நான் பணிவுடன் சொல்லிக் கொடுக்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ 8வது பே கமிஷனில் தானே இவர் இருக்கார்.
இவர் எவ்வளோ வாங்குறாரு சம்பளம்? 60,000. இவருக்கு வந்து சம்பள நிர்ணயம் எவ்வளவு? 1.86. ஸோ இவர் ஊழியர் என்ற வகையில் இவருக்கு 1.86 கிடைக்குது. தரதானா? ஊழியர் என்ற வகையில் 60,000 1.86 பெருக்கி 1,11,600 ஆகுது. இவருக்கு பே கமிஷன் பலன் கிடைக்கல. பென்ஷன் விதி சென்ட்ரல் சிவில் சர்வீசஸ் பென்ஷன் ரூல்ஸ் 2021 படி பென்ஷனில் பேயில் 50% பென்ஷன். அந்த வகையில் ஒரு 55,000 வாங்கினாலே தவிர பே கமிஷன் பெனிஃபிட் அல்ல. இது புரியுதா? இதை தான் நீங்கள் முக்கியமாக புரிஞ்சுக்கணும். அவங்க என்ன சொன்னாங்க, 7வது இந்த பேக்கன்சி எக்ஸிஸ்டிங் பென்ஷனர் இப்போ உள்ள பென்ஷனர் வரைக்கும் கிடையாதுன்னு இருக்காங்க. ஆனால் உண்மை என்ன, இனி வரப்போகும் பென்ஷனருக்கும் 1/1/2026 அப்புறம் ரிட்டையர் ஆக போகிறவங்களுக்கு இந்த பேக்கன்ஷனுடைய பென்ஷனுக்கு பலன் கிடைக்காதுங்கிறதா நான் சொல்ல. புரியுதா? இந்த ஊழியர் வந்து ஊழியராக இருந்த காரணத்தினால் இவருக்கு 1,11,600 பே ஃபிக்ஸ் ஆனிச்சு. இந்த பென்ஷன் விதி சென்ட்ரல் சிவில் சர்வீசஸ் பென்ஷன் ரூல் 2021 பிரகாரம் சம்பளத்தில் பாதிங்கிற வகையில் தான் இவர் 55,800 பெற்றாரே தவிர பே கமிஷன் பெனிஃபிட் அல்ல. எனவே இனி எப்போ ரிட்டையர் ஆனாலும் இந்த இழப்பு தொடரும். இனி எத்தனை பே கமிஷன் இருந்தாலும் இதே தான் நிலவரம். நல்லா புரிஞ்சுக்கணும். இன்றைய ஊழியர் நாளைய பென்ஷனர், அதை மறந்துடக்கூடாது. இது ஒருத்தருக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமான, அதாவது ஒன்றிய அரசு ஊழியர்களுக்கு, மாநில அரசு ஊழியர்களுக்கு, 16 சட்டப்பூர்வ அமைப்புகளுக்கு, ரயில்வே போன்ற போர்டுகளுக்கு, அஞ்சல் துறைக்கு, இன்னும் சொல்ல போனால் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்கில் யாரெல்லாம் இது மாதிரி வாங்குறாங்களோ அவங்களுக்கும் அதான் பொருந்தும். ஆக கடைசி வரை பெறக்கூடிய இழப்பு இந்த 7,000 இந்த சம்பளத்துக்கு தான் நான் சொல்கிறேன். இன்னும் நம்ம இப்போதைக்கு சம்பளம் வந்து 2,50,000 இருக்குது. அப்போ நீங்கள் இழப்பு எவ்வளோன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த சம்பளத்துக்கே மாசாந்திரம் இவ்வளவு இழப்பு வேணால் கொஞ்சம் குறையலாம், இந்த டி அதிகமானா. மற்றபடி இது தொடரும், வாழ்நாள் முழுவதும் தொடரும். தாங்க முடியாத இழப்பு. அரசு மறுசீலனை பண்ணும் என்கிறது நம்முடைய கோரிக்கை. அந்த கோரிக்கையை நம்ம ஸ்ட்ராங்காக வச்சு இதை வாங்கலைங்கிற பட்சத்தில் நம்ம வாழ்நாள் காலம் முழுவதும் இந்த மாதிரி இழப்பை சந்திக்கணும். அது ரொம்பவும் சங்கடமாக இருக்கும். நான் இதை முதல்ல கோடி காமிச்சிருக்கேன். அதாவது யூபிஎஸ்சில் வந்து ஃபியூச்சர் பென்ஷனோடுக்கு இன்னும் கேட்கக்கூடாது, ஃபியூச்சர் பென்ஷன் அவ்வளோ வாங்குறாரு எனக்கும் கொடுத்து கேட்கக்கூடாதுன்னு சொன்னாங்க இல்லையா? அப்போவே எனக்கு சந்தேகம் வந்துட்டு, 2வது சிவகோபால் மிஸ்ரா கோரிக்கையில் வைக்கும்போதும் இதை ஒரு கோரிக்கையாக வச்சுருந்தார், பேரிட்டி வித் ஃபியூச்சர் பென்ஷன்னு. அப்போவே எனக்கு சந்தேகம். அதனால் ஒரு வீடியோவில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது நடந்துருச்சு, நடக்க போகுது. நடப்பதை தெளிவாக சரியான நேரத்தில் சொல்லணுங்கிறது தான் இந்த ஆளுமை மிக அரசு பணி. நன்றி, வணக்கம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் சொல்கிறேன்.